ஒரு வெற்றிங்கிறது வாய்ப்பிலா தேர்விலா அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஒரு வெற்றி என்பது வாய்ப்பில் இருக்கிறதா இல்ல நம்ம தேர்வு செய்யறதுல இருக்கிறதா? சார் சொல்லுங்க சார். வாய்ப்புல. வெரி குட் சார். உங்க பேரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வெற்றிங்கிறது சக்சஸ்ங்கிறது வாய்ப்பை பொறுத்து இருக்கிறதா இல்ல தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து இருக்கிறதா? வாய்ப்பை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, இது நான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். வாய்ப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இல்லைங்கிற. இதுதான் நாமெல்லாம் மேலோட்டமாக பார்க்கிறோம். அதாவது வெற்றிங்கிறது எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் என்னென்னமா பண்ணிருப்பேன் தெரியுமா, எனக்கு சரியான ஆயப்பம் கிடைச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் தெரியுமா, எனக்கு நல்ல அக்கா தங்கச்சி இருந்திருந்தா நான் என்னென்னமோ பண்ணிருப்பேன் தெரியுமா, சே எனக்கு அதெல்லாம் வாய்க்கலப்பா, என் தலைவிதி. இப்படி புலம்புகிறவர்கள், இப்படி வெதும்புகிறவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, how we are going to choose. நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு, நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம எதை போய் தேர்ந்தெடுக்க போறோம்? மகாத்மா ஜி அவர் வெற்றி, அவருடைய சரித்திரம் இன்னைக்கு இந்த உலகம் பேசுகிறது என்றால் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு இல்லை. அவர் கிடைத்த வாய்ப்பு பணம் ஈட்டுவதற்கு அருமையான வாய்ப்பு. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது தென்னாப்பிரிக்காவும் வேண்டாம், வழக்கறிஞர் வேலையும் வேண்டாம்னு தூக்கி போட்டு நம்மளுடைய நாட்டினுடைய அடிமை தொழும்பை அறுத்தெடுப்பது, அதுதான் என்னுடைய சூசிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவருடைய வரலாறு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பேசும். ஆக ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது நாம் நினைக்கிற மாதிரி என்ன இல்லை, வாய்ப்புல இல்லை. வாய்ப்பு எவ்வளவோ இருக்கு, அதை நீங்க எப்படி சூஸ் பண்ண